ஓம் நம சிவாயா. வணக்கம். திருநாகைப்பொய்கை நல்லூர் போகிற வழியில் சீர்காழி கிட்ட போகிறபோது சட்டைநாதர் கோயில் 5 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தோம். ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் இந்த கோயிலை பற்றி ஒரு வீடியோ பார்த்த ஞாபகம் வந்தது. செக் பண்ணும்போது ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் டீவியேஷன் தான் காமிச்சது. சரின்னு பிளான் பண்ணாமலே போனோம். கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அஷ்டபைரவருக்கு விளக்கு போடுற இடம். இங்கே சிவபெருமான் 3 நிலையில் இருக்காங்க. ஒன்று வந்து கீழே பிரம்மபுரீஸ்வரரா ஸ்வயம்பு மூர்த்தி. 2வது நிலையில் தோணியப்பர் பிரளய காலத்தில் எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுறதுக்கு தோணியில் வந்ததா, அதனால் தோணியப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது நிலையில் காலபைரவரா சட்டைநாதராக இருக்கார். இங்கே விஷ்ணுவோட அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக அவரோட தோலை எடுத்து சட்டையாக போட்டுக்கிட்டனால அவர் சட்டைநாதர் அப்படின்னும் சொன்னாங்க. இந்த கோயிலுக்கு வரனால நம்மளோட ஆணவம் அகங்காரம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்ட சிக்கல்கள் ஏதாவது இருந்ததுன்னா, இல்லை வில்லி சூனியம் அந்த பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா இங்கே வந்தால் தீரலாம். திருஞான சம்பந்தருக்கு அம்மா பார்வதி ஞானப்பால் ஊட்டின இடம் இது. அதுலேருந்து தான் அவர் தேவாரம் பாட ஆரம்பிச்சாராமா. அந்த குளம் அண்டு அந்த கிண்ணம், அவரோட பால் கிண்ணம் தூக்கி போட்டது, அந்த செவுத்துல அச்சு, அதெல்லாமும் இப்பவும் பார்க்க முடியுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு நாள் போயிட்டு தான் வாங்களேன்.